நான் பைக்கில் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து சுவிசேஷம் பிரசங்கித்துக்கிட்டு இருந்தாங்க. அநேகர் அவனுடைய டெஸ்டிமனி சொல்லிட்டு இருந்தாங்க. சுவிசேஷம் பயங்கரம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் எனக்குள்ள ஒரு ஒரு கேள்விக்குறி கொடுத்தாரு. 2026 வருஷம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு சந்ததி ஆண்டவருக்காக இருக்கிறாங்களா? இன்னொரு தலைமுறை இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துட்டு பிரியமானவர்களே. ஏன்னு பார்த்தா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பேப்பரில் மீடியாவில் பார்த்தா அநேக வாலிபர்கள் பலவிதமான போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அநேக மீடியாவில் பார்க்குறோம் இன்றைக்கி. அப்போ இனி ஒரு இளைஞர்கள், அதாவது இனி ஒரு சந்ததி ஆண்டவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பிரியமானவர்களே. ஆகவே நம்ம நிற்கிற இந்த காலகட்டம், ஜெபிக்கிற காலகட்டம், நம்ம நிற்கிற இந்த காலம் போராட்டத்தை சகிக்கக்கூடிய காலகட்டம், நம்ம நிற்கிற இந்த காலம் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணக்கூடிய காலம் பிரியமானவர்களே. ஆகவே நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒருமன கழிச்செல்லாம் மாறி எல்லோரும் நல்ல அன்போடு கூட ஐக்கியத்தோடு கூட இருந்து தேசத்தில் இந்த மாரி பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் நம்ம இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்த நம்ம முன் வருவோம்னு சொல்ல நான் சொல்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் அநேக ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தலாம் பிரியமானவர்களே. ஆகவே அழிந்து போகிற பிள்ளைகளுக்காக, அழிந்து போகிற வாலிபர்களுக்காக நம்ம திறப்பிலே முழங்கால் போட்டு ஜெபிப்போம். கண்டிப்பாக தேசத்தில் பெரிய ஒரு எழுப்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாரும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.